திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நைட் ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு ப்ராப்பரான நைட் ட்ரெயின் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இப்போ 2 ட்ரெயின் மாறி கோயம்புத்தூர் போக போறோம். இப்போ இந்த 2 ட்ரெயினுமே வாரத்துல எல்லா நாளுமே அவைலபிளா இருக்குங்க. சோ நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி வாரத்துல இருக்க எல்லா நாளுமே திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போய்க்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஜர்னிக்கு ரெடி ஆயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசெம்பிள். நேத்து நைட் தாங்க அந்த ஸ்ரீவாரி சேவை முடிச்சுட்டு திருமலையில இருந்து இறங்கி கீழே கீழ் திருப்பதிக்கு வந்தவன் அப்படியே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டேன். ஸ்ரீவாரி சேவை வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். திருச்சானூர் ஸ்பெல்லிங் பாருங்க அப்படி எழுதிருக்காங்க. இது தப்பா எழுதிருக்காங்க. பட் பரவாயில்ல, மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு. சூரியன் பாருங்க இவ்வளவு பெருசா இருக்காரு அப்படின்னு. சூப்பரான சன்செட் ஆயிட்டு இருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் குள்ள போந்து அப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோங்க. அந்த சென்னை மும்பை வந்தே பாரத் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருப்பதி வந்தோடனே நம்ம இறங்கி ஒரு இடத்துல புன்னேரி டீ குடிச்சிருக்கோம். அந்த கடையில போய் டீ குடிச்சிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஏபிஎஸ்ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண பவன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்படியே நேரா கீழே நடந்து போனா ரயில்வே ஸ்டேஷனுங்க. போற வழியில இந்த ஜங்ஷன் சர்க்கிள் ஒன்னு வரும். அது பக்கத்துலதான் இந்த புன்னேரி சாய் கடை இருக்கு. பாருங்க எங்க ஊருக்கு போறதுக்கு ஏசி ஸ்லீப்பர் வண்டி, சீட்டர் ஸ்லீப்பர் கோயம்புத்தூர் போற வண்டிங்க 962 SCTC. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே கீழே ரயில்வே ஸ்டேஷன் போற நடந்து வந்தீங்கன்னா அந்த ரோடு எண்ட்ல கங்கம்மா கோயில் இருக்குங்க. கங்கம்மா கோயில் விட்டு லெஃப்ட் எடுத்து போனா ரயில்வே ஸ்டேஷன். கங்கம்மா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல புன்னேரி சாய் கடைங்க. பொம்மை இருக்கு பாருங்க, இதுதான் புன்னேரி சாயோட லோகோ. உள்ள போய் டீ குடிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. ஈரானி சாயையும் கொஞ்சம் மசாலா டீயும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். மகாராஷ்டிரா ஃபேமஸ் இது. மேல் திருப்பதியில செம்ம கிளைமேட்டுங்க. அங்க இருந்து 6 நாள்ல ஒரு நாள் கூட வேர்க்கவே இல்ல. செம்ம சில்லுன்னு இருந்தது. இன்னைக்கு இறங்கி கீழே வந்தோம். ரூமை விட்டு வெளியே 10 நிமிஷம் கூட ஆகல. அது சாயந்தரம் நேரம் தூத்த ஆரம்பிச்சுங்க. அவ்வளவு உருவமா இருக்கு. இப்போ அதிசயமா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் அமைதியா இருக்குங்க. எப்பவுமே இந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு எம்டியா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குங்க. வெளியேதான் கூட்டம் இல்ல, உள்ளேயாவது கூட்டமா இருக்கும்னு நினைச்சா உள்ளே ஃப்ரீயா இருக்குங்க. இந்த கூட்டம் நம்ம திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கம்மி தான். 3வது பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா ட்ரெயின் நம்பர் 16058 சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ங்க. அதுலதான் திருப்பதியில இருந்து ஏறி அரக்கோணம் வரைக்கும் போக போறோம். அரக்கோணத்துல இருந்து வேற ஒரு ட்ரெயின் பிடிச்சு டைரக்டா கோயம்புத்தூர் போக போறோங்க. அது என்ன ட்ரெயின் அப்படின்னு அரக்கோணம் போய் இறங்கணும்னே சொல்றேன். சப்தகிரி எக்ஸ்பிரஸ்க்கு ரீசெண்டா தான் LHB ரெக்ஸ் கொடுத்தாங்க. நீங்க எல்லாம் சப்தகிரி LHB விளாக் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல உங்களோட அந்த ரெக்வஸ்டும் ஃபுல்ஃபில் ஆக போகுதுங்க. ராயலசீமா எக்ஸ்பிரஸ் திருப்பதியிலிருந்து நிஜாமாபாத் போற எக்ஸ்பிரஸ் அப்படியே மெதுவா கிளம்பி போயிட்டு இருக்குங்க. திருப்பதியிலிருந்து கோயம்புத்தூர் நைட்டு போறதுக்கு நம்ம இப்ப போறது ஒரு மெத்தட், இன்னும் 2 மெத்தட் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் Saptagiri Express via Trivellur, Puttur is coming on platform number 3. சேஷாத்ரி எக்ஸ்பிரஸா இருக்கும்னு நினைக்கிறேங்க. காக்கிநாடா போகுது பெங்களூர்ல இருந்து. நம்ம வண்டி P4 அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. அரக்கோணம் P4 நினைக்கிறேன். ஆமாங்க. பின்னாடியே வேற ஒரு P4 போட்டிருப்பாங்க. ஏன்னா வண்டி இப்போ உடனே எடுத்துருவாங்க இல்லையா, அதனால. சம கூட்டமா தான் வருதுங்க. LHB கோச் கொடுத்ததுக்கு அப்புறம் வண்டி வெளியே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம இந்த கோச்ல போறவங்க C1 இன்னைக்கு சேர்கார் ஜர்னி பண்றோம். நம்ம வண்டிக்கு ரேணிகுண்டால ஒரு லோக்கோ ரிவர்சல் இருக்குங்க. அதெல்லாம் கவர் பண்ண போறது இல்ல. ஏன்னா ரீசெண்டா இதோட ஜோடி ட்ரெயினான திருப்பதி எக்ஸ்பிரஸ்ல நம்ம பிளாக் பண்ணி வந்திருந்தோம். திரும்பவும் இதெல்லாம் கவர் பண்ணா ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவாய்ட் பண்ண போறேன். உங்களை டைரக்டா அரக்கோணத்துல மீட் பண்றேன். அப்படியே LHB செகண்ட் சிட்டிங் கோச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போச்சானா C1 போய்க்கலாங்க. ஆப்போசிட் ஜன்சராப்தியில பார்த்தனே அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி தினமும் சாயந்தரம் 6:05 திருப்பதியில இருந்து கிளம்பி 10:15 மாதிரி சென்ட்ரல் போகும். நம்ம ஒரு 8:05 மாதிரி அரக்கோணத்துல இறங்கிடுவோம். நமக்கு இந்த வண்டியில ஜேர்னி டைம் 2 மணி நேரம் தாங்க.
29 விண்டோ சீட்டு. நேத்து மதியானம் 11 மணிக்கு தான் சரி சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல அரக்கோணம் போய் அரக்கோணத்துல இருந்து வேற ஒரு ட்ரெயின்ல கோயம்புத்தூர் போலான்னு டிசைட் பண்ணுங்க. அதனால தட்கல் டிக்கெட் போட்டேன், சேர் கார்ல தான் கிடைச்சது. சோ அதனாலதான் சேர் கார் ஜர்னி. தர்மாவரத்துல இருந்து குண்டூர் போற வண்டி செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆயிட்டு இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. திருப்பதியிலான கூட்டம் ஆயிரும். ட்ரெயின் நம்பர் 17262ங்க. ஏசி கோச்ல இருந்து அந்த பக்கம் போக முடியாத மாதிரி லாக் பண்ணிருக்காங்க. ஆனா ஓபன் பண்ற மாதிரியான டோர் லாக் தான் இது. இந்த பக்கம் புல் பண்ணா ஓபன் ஆயிக்கும். கரெக்டா 6:05 நம்ம வண்டி திருப்பதியில இருந்து கிளம்பிடுச்சுங்க. பாய் திருப்பதின்னு சொல்ல வேண்டிய நேரம் வச்சு ஒரு வாரம் திருப்பதியில தங்கி வெற்றிகரமா சேவையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி வச்சுங்க. டைம் 8:20 ஆகுதுங்க. ஒரு 10 நிமிஷம் டிலேல தான் அரக்கோணம் வந்திருக்கோம். நமக்கு அடுத்து இங்க இருந்து ட்ரெயின் 10 மணிக்கு தான். ஒரு சிலர் என்ன ட்ரெயின் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்குங்க. போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்ன ட்ரெயின் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நானே சாப்பிட்டுட்டு வந்து என்ன ட்ரெயின் சொல்றேன். வந்தான் வென்றான் சென்றான் மாதிரி நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்தது, நின்றது, சென்றது. பாய் சப்தகிரி. पांडिचेरी तिरुपति मेमो एक्सप्रेस मार्ग से चलकर அரக்கோணம் ஜங்ஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழியில கணேஷ் பவன் ஒரு வெஜ் ஹோட்டல் இருக்குங்க. அங்கதான் இப்ப சாப்பிட போறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருங்க. அப்படியே நடந்தே போயிடலான் இருக்கேன். மசால் தோசை 60 ரூபாய்ங்க. ஒரு டீசென்டான மசால் தோசை. வரும்போது நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வழியா வந்தோங்க. நம்ம வேற ஒரு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போக போறோம். ரைட் சைட்ல அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு பொதுமண்டபம்னு ஒண்ணு இருக்குங்க. அதை ஒட்டி ஒரு போட்டோ ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அதுல ஏறிதான் இப்ப நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ள போக போறோம். இந்த கணேஷ் பவன் கடை எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா, டிராவல் வித் நாகராஜன் நம்மள மாதிரியே ஒரு ஃபெலோ ட்ரெயின் பிளாகர் இருக்காருங்க. அரக்கோணம் ஒரு வாட்டி வந்திருந்தப்ப அவரு தான் இந்த கடைக்கு கூப்பிட்டு போனாரு. அடுத்து நம்ம இங்க இருந்து ட்ரெயின் நம்பர் 12671 நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தாங்க கோயம்புத்தூர் போக போறோம். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். டைம் இப்போ 9:10 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 10 மணி மாதிரி நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ் 1வது பிளாட்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். 1வது பிளாட்ஃபார்ம்ல நீலகிரி எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆகும் அப்படின்னு வேரிஸ்மே ட்ரெயின்ல பார்த்தாங்க. இதுல நம்ம ஒரு ஸ்லீப்பர் ஜர்னி தாங்க பண்றோம். தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன். S2ல ஒரு சைட்ல பர்த் அலாட் ஆயிருக்குங்க. அரக்கோணம் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் 1A நம்ம சென்னை சைடு நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் 1A பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. பட் அரக்கோணம் ஜங்ஷன்ல பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 6-7. நியாயமா பார்த்தா 5க்கு அப்புறம் தான் 6-7 வரணும். அரக்கோணம்ல 1க்கு அப்புறம் 6-7 வருது. இந்த 2 பிளாட்ஃபார்மையும் ரெட்ரோ ஃபிட் பண்ணிருப்பாங்க போலங்க. ஏதோ ஒரு லோக்கல் ட்ரெயின் எல்லா பிளாட்ஃபார்ம்ல அரைவா இருக்கு. மொத்தம் 3 மெத்தட் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா. 2வது மெத்தட் என்னன்னு பார்த்தரலாம். 2வது மெத்தட்லயே நம்ம பிடிக்க போற 2வது ட்ரெயின் நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, நம்ம ஏறுற இடம் மாறப்போகுதுங்க. இப்ப நம்ம அரக்கோணத்துல இருந்து ஏறுறங்களா. 2வது மெத்தட்ல நம்ம காட்பாடியில இருந்து ஏறுவோம். அப்ப முதல்ல எந்த ட்ரெயின்ல நம்ம திருப்பதியில இருந்து கிளம்புவோம்னு பாத்தீங்கன்னா, 7 மணிக்கு திருப்பதியில இருந்து கிளம்பி காட்பாடி போற ஒரு மெமோ இருக்குங்க. அதுல ஏறினீங்கன்னா 10 மணிக்கு கொண்டு போய் காட்பாடியில விட்டுருவாங்க. ஒரு 1 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் 11 மணிக்கு நீங்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் காட்பாடியில இருந்து ஏறி கோயம்புத்தூர் போயிடலாம். நமக்கு ரைட் சைடு 12601 சென்னை சென்ட்ரல் மங்களூர் மெயில் வருதுங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் வருது.
train is running at top speed. நடைமேடை 2 வழியாக இங்கே நிற்காத வண்டி செல்ல உள்ளது. அது மிக விரைவாக கடக்க உள்ளதால் பயணிகள் நடைமேடையிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வந்தே பாரதா சதாப்தியான்னு தெரியலையே, பாத்துருவோம் என்ன வந்து. 639 சென்னை சென்ட்ரல் எலவே சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் வயோலார்பேட்டை ஈரோடு கோயம்புத்தூர் எர்ணாகுளம் ரப்தி சாகருங்க. சென்னையில இருந்து அலப்பே போற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வருதுங்க. இந்த வண்டி போனதுக்கு அப்புறம் நம்ம வண்டி அரைவ் ஆகும். Your attention please. Train number 12671 Chennai Central, Metupalayam, Neelagiri, Superfast Express via Katpadi, Salem, Tirupur, Coimbatore will arrive shortly on platform number 1. பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 1267 சென்னை சென்ட்ரல், மேட்டுப்பாளையம், நீலகிரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வழி காட்பாடி, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். 10:10 வந்தவங்க, 10:15 கிளம்பிட்டோம். வந்ததும் தெரில, எடுத்ததும் தெரிலைங்க. ஸ்பீடை பாருங்க. என்ன ஸ்டேஷன்னா திருவள்ளம். பதினொன்னே கால் ஆகுதுங்க. காட்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சேலம் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. நடுவில் அரக்கோணத்துல எல்லாம் நம்ம வண்டி நிற்காது. சென்னை சென்ட்ரல் டு மேட்டுப்பாளையம் 1. இப்ப அந்த மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னு பாத்துடலாங்களா? தினமும் நைட்டு 9 மணிக்கு திருப்பதியில இருந்து சாமராஜ் நகர் போற ஒரு வண்டி இருக்குங்க. அதுல ஏறினீங்கன்னா நைட்டு 11 மணிக்கு காட்பாடி ரீச் ஆயிடலாம். திரும்ப 11:50க்கு சேரன் எக்ஸ்பிரஸ் காட்பாடியில இருந்து பிடிச்சிங்கன்னா காலையில 6 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடலாம். பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இந்த 2 ட்ரெயினுக்கு நடுவுல வெறும் 20 நிமிஷம் கேப் தாங்க இருக்கு. இந்த திருப்பதி காட்பாடி ரூட் சிங்கிள் ட்ராக் அப்படிங்கறதுனால ஏதாவது ட்ரெயின் கிராசிங்க்கு சாமராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் போட்டாங்கன்னா ஒருவேளை டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி டிலே ஆச்சுன்னா சேரன் எக்ஸ்பிரஸ் பிடிக்க முடியாம போயிடலாம். அதனாலதான் இந்த மெத்தட் நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஒரிஜினலா என்னோட பிளான் நான் இப்ப சொன்ன இந்த மூணாவது மெத்தட் வழியா கோயம்புத்தூர் போறதுதான். நாலாவது ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குங்க. பட் அந்த வண்டியில டிக்கெட் கிடைக்கிறது சிரமம். அது என்ன அப்படின்னு நான் கோயம்புத்தூர் போய் இறங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன். இதுக்கடுத்து நானும் அப்படியே தூங்க போறேங்க. முடிஞ்சா ஜோலார்பேட்டை ஸ்கிப் அடிக்கிறது மட்டும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் 5:10 ஆகுதுங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ஒரு வழியா வந்துட்டோம். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து பொள்ளாச்சி பேசஞ்சர் கிளம்புங்க. நான் யூடிஎஸ்ல ஆல்ரெடி டிக்கெட் போட்டேன். அதனால டக்குன்னு போய் அந்த வண்டியில ஏறிடலாம். ஏறினதுக்கு அப்புறம் அந்த 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்றேன். 5வது பிளாட்ஃபார்ம் போலாங்க. அங்கிருந்து பொள்ளாச்சி பேசஞ்சர் கிளம்புது.
6வது பிளாட்ஃபார்ம்ல கோயம்புத்தூர் பெங்களூர் உதய எக்ஸ்பிரஸ் இருக்குது. 4வதா சிம்பிளா ஈஸியா இன்னொரு மெத்தட் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, அது என்னன்னா சபரி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. தினமும் அதிகாலை 1:30 மணிக்கு திருப்பதியில இருந்து கிளம்பி காலையில 9:10 கோயம்புத்தூர் வந்து சேரும். பட் என்னன்னா இந்த வண்டியில் டிக்கெட் கிடைக்கிறதே சிரமம். எப்ப டிக்கெட் போடலாம்னு பார்த்தாலும் ரிக்ரெட் தாங்க. டிக்கெட் அவைலபிலிட்டியே கிடைக்கிறது இல்ல. அதனால இந்த வண்டியில உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு இந்த வண்டியில போட்டுவாங்க. சோ அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். திருப்பதியில இருந்து கோயம்புத்தூருக்கு இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதிக்கு ஒரு டைரக்ட் நைட் ட்ரெயின் விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணுங்க. நான் சிங்கிளா டிராவல் பண்ணனால இந்த கனெக்டிங் ட்ரெயின்ஸ் எனக்கு ஈஸியா பட்டதுங்க. நீங்க குழந்தைகளோட டிராவல் பண்ணீங்கன்னா இது ஜர்னி கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த இன்ஸ்பெக்ஷன் காருக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க தெரியுதா? கரும்பு கட்டி விட்டு இருக்காங்க முன்னாடி. பொள்ளாச்சி ஜங்ஷன் என்டர் ஆனோடனே மாதிரி ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. புதுசா ஓப்பன் பண்ணிருக்காங்க, வந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏகதேசம் பொள்ளாச்சி ஜங்ஷனோட ரீடெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அந்த அம்ரித் பாரத் ஸ்கீமுக்கு கீழே இனி ஜி எப்ப டேட் கொடுக்குறாருன்னு தெரியல. ஜி டேட் கொடுத்தோடனே ஓபன் பண்ணிடுவாங்க அபிஷியலா அப்படின்னு நினைக்கிறேன்.